உலக தமிழ் ஆராய்ச்சி மையத்தோட திருமந்திரத்துடைய நிறுவனர் பெரிய ஆளுமைகள் இவங்களை எனக்கு இவர் தான் அறிமுகப்படுத்தி வச்சாரு. நாங்கள் ஒரு தீபாவளி அன்னைக்கு உங்களை நான் ஃபோனில் பேசினேன். அடுத்து அந்த அந்த இதுலேயே 24/11/24 அன்று அவர்களுக்கு என்னது உலக சாதனையாளர் விருது கொடுத்து அம்மாவை சிறப்பித்தோம். அப்புறமா தான் தெரியுது இவங்க நம்ம திருக்குறள் மையம் கோகண்டாசியோட ஸ்டூடெண்ட்டு. எனக்கே தெரியாது. மிக மகிழ்வான ஆனால் பரவாயில்ல திருமந்திரம் இவர் 2 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அது எடுத்துப்பா கரு உருவாதல் ஒரு புக்கும் மறைக்கப்பட்ட அதை சொல்லுங்க மாதிரி சொல்லிட்டேன்னா திருவள்ளுவரின் மறைக்கப்பட்ட வரலாறு. இந்த புக்கு ஆல்ரெடி காமத்துப்பால் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் முழு இது எழுதியிருக்க திருவள்ளுவர் திருமூலரும் எழுதியிருக்கிறாரு. இவருடைய இன்ஸ்பிரேஷனில் நான் எழுதினேன். திருக்குறள் கதைகள் திருமூர்த்தி ஐயா. ஏன்னா நாங்கள் எல்லாம் இணைந்து நம்ம என்ன சொல்கிறோம், திருக்குறளுடைய குழந்தைகள், திருவள்ளுவருடைய பேரம் பேத்திக. நாம் இத்தனை ஆண்டுகள் கலந்தும் நம்ம எல்லாருக்கும் எல்லாம் நம்மளை பார்த்து வியப்பதற்கு காரணமே நம்மளுடைய காமத்துப்பால் கரெக்டாக. நான் என்ன சொன்னேன், எல்லா கல்லூரி மாணவர்களுக்கும் நம்ம காமத்துப்பாலை கொடுத்துட்டோம்னாலே இந்த டைவர்ஸ் வராது. அதே மாதிரி இவருடைய கரு உருவாதல் திருமந்திரத்தை கொடுத்து விட்டால் என்றால் எங்கேயும் குழந்தைக்காக அவர்கள் சரியான இடம் போகாமல் போய் பணத்தை செலவு செய்ய வேண்டாமல் இருக்கும். நமது அறம் பொருள் இன்பத்தை தந்திருக்கின்ற அந்த இவர் அதுக்கு முறை எழுதியிருக்காரு. பெரிய ஆளுமை. என்னுடைய எனக்காக ஐயா அது மதிப்பீடு செய்வார். திருவள்ளுவர் மறைக்கப்பட்ட வரலாறு. பெருமைக்குரிய நம்முடைய ஜோதிமேன் ஆட்சியம்மா இந்த மன்னர்களுக்கு ஒரு விளக்குவார். ஏன்னா நேற்று சொன்னாங்க போட்டு பெரிய சாதனை. நாங்கள் 10-15 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம்னா 30 பேர் மேலே வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் அதை நம்ம சொன்னால் கேட்டு படை வச்சுருக்கோம். பெரிய படைக்கு வணக்கத்தை சொல்லி நான் திருவள்ளுவரின் மறைக்கப்பட்ட வரலாறு எழுதி சொன்னால் எம்எஸ்கே மனோகரனுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்த்தாங்க. தமிழ்நாட்டில் தமிழ் சொல்லி கொடுக்குற பெருமை கிடையாது. ஒரு ராணுவ வீரர் ஓய்வு பெற்ற பிறகு திருக்குறளை படித்து மறைக்கப்பட்ட வரலாறு வெளிக்கொண்டு வந்து இது அருமையான ஒரு நூல். நான் நீண்ட நேரம் நான் பேசுவது நல்லா இருக்காது. அவர் ஆசிரியரே பேசுகிறாரு. திருவள்ளுவருக்கு மறைக்கப்பட்ட வரலாறு. பிரதம மந்திரி பாரத பிரதமர் பாதுகாப்பு படையில் 10 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறாரு. 2017 ஓய்வு பெற்றார். 4 ஆண்டுகள் ஆய்ந்து 1300 திருக்குறளுக்கும் உரை எழுதியிருக்கிறாரு. முதல்ல கிராமத்துப்பாடல் எழுதியிருக்கிறாரு. திருவள்ளுவரும் திருமூலரும் என்ற நூலும் திருவள்ளுவரின் வரலாறு என்று 3 நூல் எழுதியிருக்கிறாரு. திருநெல்வேலியில் ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் யாருன்னா மோகன்ராஜ் ஐயா 5/1/2025 கோவை மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து 25 கல்லூரிகளை ஒன்றாக சேர்த்து ஒரு பெரிய மாநாடு நடத்திய பெருந்தகை. நாங்கள் ஒரு மாநாடு ஒன்று நடத்தி